இயேசு மனிதத்தை போதித்தவர். ஒட்டுமொத்த கிறிஸ்தவ போதனைகளையும் எல்லாவற்றுக்கும் மேலாய் இறைவனை நேசி, தன்னைப் போல பிற மனிதனையும் நேசி எனும் இரண்டே வரிகளில் அடக்கியவர். கிறிஸ்தவத்தின் அடிப்படை அன்பு மட்டுமே. அன்பை போதிக்காத அல்லது அன்புக்கு எதிரான எந்த கிறிஸ்தவ போதனையையும் நீங்கள் நிராகரிக்கலாம். இயேசு கோபித்துக் கொள்ள மாட்டார். நான் ரத்தம் பேசுகிறேன், வழிகிறேன். நெற்றி, கைகள், கால்கள், கண்கள் என இயேசுவின் உடலில் நான் தழுவாத தடங்கள் இல்லை, வழியாத இடங்கள் இல்லை. சொல்லப்போனால் குருதியால் குளிப்பாட்டி சிலுவையில் காயவிடப்பட்டிருக்கிறது இயேசுவின் உடல். கல்வாரியின் கழுத்தில் நான் துளி துளியாய் விழுந்து அழுகிறேன். சிலுவையின் வறட்சியை எனது ஈரம் சரி செய்து கொண்டிருக்கிறது. தாயின் உதரத்தில் உருவானவரை மரத்தின் உயரத்தில் ஒட்ட வைத்திருக்கிறேன். ஆடுமைத்த ஆபேலின் இரத்தம் பழிவாங்குதலுக்காய் கதறியது. மனிதர்களை மேய்த்த ஆட்டுக்குட்டியின் இரத்தம் பழிவாங்க வேண்டாம் என கதறுகிறது. சிந்துகின்ற இரத்தமெல்லாம் சிறப்பு பெறுவதில்லை, பிறருக்காய் சிந்துகின்ற இரத்தமே மகிமைப்படுகிறது. கல்வாரியில் கல்வனின் இரத்தமும் சிந்தியது, கர்த்தரின் இரத்தமும் சிந்தியது. சிலுவையின் மார்பில் கல்வனின் இரத்தமும் வழிந்தது, இயேசுவின் இரத்தமும் வழிந்தது. எனில் கல்வனின் இரத்தம் அவனையே மீட்கவில்லை, இயேசுவின் இரத்தம் அந்த கல்வனையும் சேர்த்தே மீட்கிறது. நான் இரத்தம், இயேசுவின் இரத்தம். உனது மீட்பின் விலை என மண்ணில் விழுந்தவன், உன்னை நீதிமானாக்க நிலத்தில் விழுந்தவன். உன் மன்னிப்பின் மழையாக மலையில் விழுந்தவன், உன் தண்டனைக்கு பதிலாக தானாய் வழிந்தவன். உன் பழிதீர்க்கும் பானமாய் பாத்திரத்தில் நிறைந்தவன், உன்னை தூய்மையாக்கும் கருவியாய் துயரோடு விழுந்தவன். உன் விடுதலையின் குரலாக துளி துளியாய் உதிர்ந்தவன். நான் இயேசுவின் இரத்தம். நான் கீழ் நோக்கி வடிந்தேன், நீ மேல் நோக்கி வருவதற்காய். நான் கீழ் நோக்கி வடிந்தேன், நீ மேல் நோக்கி வருவதற்காய்.